இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் இந்த பைபிள் ஸ்டடி, அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, 1 அல்லது 2 பேர்கள் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் மத்தியிலே வருவேன். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை நாம் அறியணும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இந்த நாளில் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக நாம் 1 மணி நேரத்தில், 1.25 மணி நேரத்தில் நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடுவோம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் சத்தியத்தை அறிவதற்காக தன் இருதயத்தை பக்குவமாக வைத்துக்கொள்ளும். எஸ்ரா சொல்கிறார், சத்தியத்தை எஸ்ரா அறியும் போது அவனுடைய இருதயம் பக்குவமாக இருந்தது. அல்லேலூயா. அவன் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். அதே போல் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை பக்குவமாக வைத்திருந்தால் தான். பக்குவம்னா என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை எந்த பதற்றம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்துட்ட பிறகு தேவன் பேசும்போது மீதி எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசித்துக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசினார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த ஒரு வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கும். அந்த ஒரு வார்த்தை நம்மை விடுதலாக்கிவிடும். அந்த ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய ஆயுஷ் நாட்கள் கூட்டிவிடும். அந்த ஒரே ஒரு வார்த்தை நமக்கு சரீரத்தில் நமக்கு அறியாமே சில வியாதிகள், நோய்கள் வரும். அது நான் அந்த ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நுழையும் போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதிகள் நம்ம விட்டு மறைந்து போகிறது. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை நம்ம கேட்கும்போது நம்முடைய ஊழியங்களை பல மடங்கு உயர்த்தி விடுகிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தையை நமக்கு கவனிக்க முடியாது. பிசாசானவன் உங்கள் பக்கத்திலே இருப்பான். ஏன் அப்படின்னா, இதனுடைய ராஜ்யத்தை வசனத்தை அவர்கள் கேட்டு உணராதிருக்கும் போது பிசாசு அந்த விதைக்கப்பட்ட வசனங்களை, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனத்தை பறித்து கொள்கிறான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைத்தினே வராரு. பின்னாடி பிசாசு என்ன பண்ணுறான்? அந்த வசனங்களை ஒவ்வொன்றாக அந்த இருதயத்திலிருந்து எடுத்துனே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அறுவடை இல்லாதிருந்தாங்க, எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாதிருந்தாங்க. இந்த நாளில் கூட நாம் பூரணமாகும்படி கடந்து போவோமாக என்று சப்ஜெக்டில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யணும்? பூரணமாக வேண்டும். அல்லேலூயா. அது 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. இங்கே சொல்லப்பட்டது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள்
குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்போது உங்களுக்கு பலன் இல்லை. போராமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்த சபைக்குள்ளே வரும்போது இந்த கொரிந்த சபையை பார்க்குறார் ஆண்டவர். அந்த கொரிந்த சபை எப்படி இருக்குது? பார்வைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அந்த சபை எப்படி இருக்குது? பார்வைக்கு ஆவிக்குரியவர்களாக காணப்படுகிறாங்க. ஆனால் அவங்களோடு பேசும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா குழந்தைகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. சரிங்களா? அவர் பேசுகிற விதம் அவருக்கு புரிந்து கொள்ளவில்லை. உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு? அவர் போஜனம் கொடுக்கலான்னு வந்தவர் அவர் தன்னுடைய சத்தியத்தை பேசும்போது குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஞானப்பாலை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா அவங்க பலன் இல்லாதவளாக இருக்கிறாங்க. நான் இல்லை, ஒருத்தருக்குள்ளே பலன் பரிசுத்தனுடைய பலன் வந்துடுச்சுன்னா அவங்களுக்குள்ளே போராமல் இருக்காது, வாக்குவாதம் இருக்காது, பேதங்கள் இருக்காது. அவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆவிக்குரியருக்குள்ளே என்ன இருக்குது? பலன் இருக்கும். குழந்தைக்குரியருக்குள்ளே என்ன இருக்காது? பலன் இருக்காது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியருக்குள்ளே பலன் இருக்கும், குழந்தையாக இருக்கிறதுக்குள்ளே பலவீனமாக இருப்பாங்க. அப்போ ஏன் பலவீனமாக இருக்கிறாங்க? என்ன காரணம்? அவங்க ஏன் வாக்குவாதம் பண்ணுறாங்க? அவங்க ஏன் போராமை பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ளே ஏன் போராமல் இருக்கிறது? அவங்களுக்குள்ளே ஏன் பேதங்கள் இருக்குதுன்னா அவங்களுக்குள்ள அந்த வசனம் நல்ல போஜனத்தை அவங்க உட்கொள்ளலை. 10 வருஷம் சபைக்கு குழந்தையாகவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. 20 வருஷம் குழந்தையாகவே இருக்கிறாங்க. 30 வருஷமாக என்ன பண்ணுறாங்க? அவங்க குழந்தையாக இருக்கிற மனுஷ மார்க்கமாகவே இருக்கிறாங்க. மனுஷ மார்க்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் அப்போஸ்தலர் சார்ந்தவன், ஒருவன் பவுலை சார்ந்தவன் சொல்கிறாங்க. அப்படின்னா நான் சிஎஸ்ஐவை, நான் பெந்தகோஸ்து, நான் என்ன பண்ணுறேன், நான் சிபிஎம், நான் ஆர்சி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் ஒரு ஆள் பேர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க யாராக இருக்கிறாங்க? மனுஷ மார்க்கமாக இருக்கிறாங்க. மனுஷ மார்க்கன்றது என்ன அப்படின்னு பார்த்தா மனுஷனுடைய வழியாக நடக்கிறாங்க. புரியுங்களா? யாரோ ஒருத்தர் அவங்கள வழி நடத்துகிறாங்க. மேலேருந்து என்ன பண்ண, நீ நான் சொல்கிற மாதிரி தான் நீ சபையை நடத்தணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ வாழணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ சத்தியத்தை பேசணும், நான் நடத்த மாதிரி தான், நான் சொல்கிற மாதிரி தான் நீ எல்லாமே நடத்தணுன்ற என்ன பண்ணுறாங்க? அவங்க கீழே இவங்க வேலை செய்வாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வருகைக்கு ஆயத்தமாகனா பேசுகிறாங்கன்னா அவங்க ஆவிக்குரியவர்கள். குழந்தைகளாக பேசுகிற என்ன அர்த்தம்? சாப்பிட்டீங்களா, உணவு குறித்து பேசுவாங்க, வீட்டை குறித்து பேசுவாங்க, அப்புறம் குடும்பத்தை குறித்து பேசுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலை குறித்து பேசுவாங்க, தன்னுடைய சொந்த நிலத்தை குறித்து பேசுவாங்க, தன் வீட்டை குறித்து பேசுவாங்க, தன்னுடைய சுயநலத்தை குறித்தே பேசின்னு வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னை இப்படி உயர்த்தினார், என்னை அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்னு சொல்லுவாங்க. தவிர உட்கார்ந்துருக்கிற ஜனங்களுக்கு என்ன இருக்காது? ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. அல்லேலூயா. அப்போ அவங்க குழந்தைகளாக இருக்கிறனால என்ன பண்ண முடியாது? குழந்தைகளாக இருக்கிற சபையை, அந்த சபையை இருக்கிற அந்த குழந்தைகளாக இருக்கிற விசுவாசிகளை, மந்தைகளை கொண்டு போய் பரலோகத்தில் மனவாட்டியாக மாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய வாழ்க்கைன்னா மனுஷ மார்க்கமாக இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, திருவந்தி எடுக்கிறாங்க, ஆலயத்துக்கு வராங்க. ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி இல்லாத இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ வளர்ச்சி இல்லாத இருக்கிற சபை எப்படி வருகையில் போகும்? புரியுங்களா? காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க? அதே மூல உபதேசங்களை பேசுகிறாங்க, அதே விசுவாசம், நீ ஆதியில் கொண்ட அந்த மனம் திரும்புதல், அதே மனம் திரும்புதல், ஜெபம் அப்படி தான் கேட்குறாங்க. தவிர ஆத்மா ஆதாயம் பண்ணியா அப்படின்னு கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு 2 ஆத்மாவுக்கு இயேசு பற்றி சொன்னியா? அதெல்லாம் இல்லைங்க. புரியுங்களா? 10 வருஷம் சபைக்கு ஒரு ஆத்மா கூட ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறதில்ல, இயேசுன் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு நம்ம 4 பேருக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இயேசு பற்றி சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்க குழந்தைகளாகவே காணப்படுறாங்க. ஆவியானவர் அவங்க மேலே என்ன பண்ண முடியாது? பலப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பலன் இல்லாத இருக்கிறாங்க. குழந்தை மேலே ஆவியான ஊற்றினா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தையாக இருக்கிற அவங்க மேலே ஆவியான ஊற்றினா அது எழுந்து பேச முடியுமா? பேச முடியாது. அல்லேலூயா.
ஆனால் ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் ஆவிக்குரென்று என்றார். அதான் சொல்கிறார் பாருங்கள், உங்களை நான் ஆவிக்குரென்று எண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் என்றார். உடனே தன்னுடைய சத்தியங்களை என்ன பண்ணுறாரு, திருவசனத்தை போதிக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவங்க குழந்தை நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பூரணமாக முடியாது இருக்கிற சபை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாக அஸ்திபரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவ பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் நம்ம என்ன செய்யணும், பூரணமாகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. என்ன செய்யணும், பூரணமாக வேண்டும். பூரணமாகும்படி நாம் கடந்து போகணும். அப்போ பூரணனா என்ன, பூரணனா என்ன, ஒரு குழந்தை ஒரு நாள் அந்த குழந்தை வாலிபனாக மாறி, அந்த வாலிபன் புருஷனாக மாறி, புருஷன் ஒரு தாத்தாவாக மாறுறாங்க. அல்லேலூயா. அப்போது எடுத்த பிறகு அந்த குழந்தைலாம் ஆறுதில்ல, ஒரு தாத்தாவாக மாறாது. அல்லேலூயா. அப்போது ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் சபைக்கு வரும்போது ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறாங்க, திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே அவங்க. ஆனால் ஆண்டு சொல்கிற பாருங்க, அங்கே அந்த வசனம் சொல்கிறாரு, ஆகையால் கிறிஸ்து பற்றிய சொல்லி மூல உபதேசங்களை நான் விட்டு, என்ன விட்டுன்னா, மூல உபதேசம் என்பது இந்த திருவசனமாகிய ஞானப்பால். அல்லேலூயா. அதை 5 வருஷம் நீ குடித்த ஒரு தாயின் பாலை ஒரு பிள்ளைக்கு எத்தனை வருஷம் கொடுப்பாங்க தாய் அப்படின்னா 2 அல்லது 3 வருஷம் கொடுக்கணும். சில இடத்துல 1 வருஷத்துலேயே கொடுத்து முடிச்சிடுவாங்க. சிலங்க 2 வருஷம் கொடுப்பாங்க, சிலவங்க 3 வருஷம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டாங்க அந்த குழந்தைக்கு, அந்த தாய்ப்பாலை கொடுக்கறதில்ல. அதே போல் சபை கூட என்ன பண்ணுறது, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் 2 அல்லது 3 வருஷம் தான் அந்த திருவசன ஞானப்பால் என்ன பண்ணணும், குடிக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும், அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். விசுவாசியாக இருந்தாங்க, அவங்க விசுவாசியாகவே இல்லாமல் அந்த விசுவாசி ஒரு பூரண விசுவாசியாக, 2வது அந்த விசுவாசி ஒரு சீசனாக, அந்த சீசன் ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு ஜாமக்காரனாக, ஒரு ஜாமக்காரன் ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாக, சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடுகிற, இரவும் பகலும் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு நல்ல போர் சேவகனாக, அடுத்தது நல்ல அதுக்கு பிறகு நல்ல ஒரு உடன் ஊழியக்காரனாக, அப்புறம் ஒரு ஊழியக்காரனாக, அப்புறம் நல்லா ஆண்டவருக்கு நல்ல ஒரு மனவாட்டியாக கடந்து போவோமாக. அல்லேலூயா. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து சபையில் 10 வருஷம் 20 வருஷம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு குழந்தை ஸ்தானத்திலே இருந்து அந்த குழந்தையாகவே காணப்படுறாங்க. குழந்தைனா என்ன, வாக்குவாதம், போராமை, பிரிவினை. ஏதாவது மேய்ப்பர் ஒரு விசுவாசி ஏதாவது கடினமாக பேசினா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்ச்சை விட்டு அந்த சர்ச்சுக்கு ஓடிடுறாங்க. அங்கே ஏதாவது சொன்னால் இன்னொரு சர்ச்சுக்கு ஓடிடுறாங்க. ஏன் அப்படின்னா பேதங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன இருக்குது, பேதங்கள்லாம் பிரிவினை. வாக்குவாதம்னா என்ன, அந்த மேய்ப்பரோடு போராடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. அவங்க ஏமா லேட்டாக வந்தேன்னு கேட்டால் அவங்க அதோட கோச்சின்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா 10 வருஷம் அவங்க என்ன பண்ணல, வளர்ச்சி அடையலை. அவங்க குழந்தை போல் அவங்க எப்படி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்ட ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்த ஏபிசிடி 1 2 அப்புறம் சொல்லுங்கம்மா, அப்புறம் உயிர் எழுத்து மெய் எழுத்து மட்டும் கற்று வச்சுருக்கிறாங்க. மீதி எந்த எழுத்து ஜோடித்து பேச முடியாது இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேறு எந்த வார்த்தைக்கும் என்ன தெரியல அவங்களுக்கு, எல்லா வார்த்தையும் ஜாயின் பண்ணி எழுத்துக்களை ஜாயின் பண்ணி பேச தெரியல. அவங்க எப்படிங்கிறாங்க, ஓ இயேசு உனக்கு நேசிக்கிறார், இயேசு உன்னை விடுவிக்கிறார், இயேசு உன்னை என்ன பண்ணுறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறார். உடனே அவங்களுக்கு என்ன பண்ணோம், உடனே ஓன்னு கை தட்டுவாங்க. புரியுங்களா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் மகள் அப்படின்னு சொன்னதுக்கு கர்த்தர் எத்தனை 10 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அல்லேலூயா. அப்போ 10 வருஷம் நீ சபைக்கு வந்து ஆசீர்வாதம் பெறாது இருக்கிறியா கேட்டால், இல்லை இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், ஆசீர்வாதம் பெற போகிறேன். அல்லேலூயா.
அப்போ அவங்களுக்குள்ளே எது சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா, குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தரேன், டக்குன்னு 5 ஸ்டார் வாங்கி தரேன், ஃபஸ்ட்டு நான் மில்க் பிஸ்கெட் வாங்கி தரேன், நான் அது வாங்கி தரேன்னா குழந்தை என்ன பண்ணுது, பொம்மை வாங்கி தரேன்னா என்ன பண்ணுது, சந்தோஷப்படுது. தான் அவங்க சந்தோஷம். ஒரு குழந்தை மாதிரி வருவாங்க, குழந்தை மாதிரியே போயிடுவாங்க. புரியுங்களா? இவங்களை வச்சு பரலோகத்தில் என்ன பண்ண முடியாது ஆண்டவர். குழந்தைகளுக்கு என்ன தெரியாதுமா? குழந்தைகளுக்கு என்ன தெரியாதுன்னா, குழந்தைகளுக்கு தகப்பனுடைய சொத்தினுடைய மதிப்பு தெரியாது. அல்லேலூயா. தகப்பனுடைய சொத்து தெரியாது, அப்புறம் தகப்பனுடைய வல்லமை தெரியாது. குழந்தைங்க வேறு என்ன தெரியாது? தகப்பன் யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. தகப்பன் யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அப்போது ஏன் தெரியாதுன்னா, இவங்க குழந்தையாகவே இருக்கிறனால கர்த்தருக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. புரியுங்க? குழந்தையாக இருக்கிறனால அவங்களாம் என்ன பண்ண முடியாது, இயேசு தான் ரட்சகர் என்று யாராகட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், எபிரேயர் 6:2, பூரணமாகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? 3ஆம் வசனம் சொல்கிறாரு, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தேவனுக்கு என்ன சித்தம்? ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு சபை மந்தைகளும் என்ன செய்யணுமா? சொல்லுங்கள். ஒவ்வொரும் பூரணமாகணும். என்ன ஆகணும்? பூரணமாகணும். ஏன் பூரணமாகணும்? எதுக்கு பூரணமாகணும்? ஒருத்தர் பூரணமாகனா அவங்களுக்கு நித்தியத்தில் ஒரு மனவாட்டியாக போய் சேர முடியும். அல்லேலூயா. அப்போ வந்த ஒரு குழந்தை மாதிரி நம்ம எப்படி ஆரம்ப நிலையிலேயே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த ஆரம்ப நிலையிலேருந்து எங்கே வரணும்? முடிவுக்கு வரணும். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவோ சம்பூரணமாக இருக்கும். அப்போ முடிவு நிலையில் வரணும். 10 வருஷம் சபையில் உட்காந்து ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை 10 வருஷம் உட்காந்து அது 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிது. அல்லேலூயா. அப்புறம் 15 வருஷம், இன்னும் 5 வருஷம் படிச்சிச்சுன்னா வேறு நிலைமைக்கு போயிடுறாங்க. இன்னும் 5 வருஷத்துக்குள்ள அது வேலைக்கு போய் டாக்டர் ஆகிடுது. அல்லேலூயா. அப்போது சபையில் உட்காந்து 20 வருஷமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு என்ன இல்லை, ஒரு பூரண விசுவாசி கூட இல்லை. அல்லேலூயா. என்ன செய்யணும்னு அவங்களுக்கே என்ன பண்ணல, தெரியல. ஏன் அப்படின்னா, அந்த விசுவாசம் வச்சு அவன் என்ன பண்ண முடியாது, பரலோகத்தை கட்டி எழுப்பலாம் முடியாது. அல்லேலூயா. பூமியிலையும் யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் ஒரு பிள்ளையை நம்ம கொடுக்குறான்னா, அந்த பிள்ளை அந்த தாய் கொடுக்கும்போது அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளையை வளர்த்து நல்லா ஸ்டாண்டர்டாக கொண்டு வராங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ரத்தத்தினால ஜனங்களை ரட்சிக்கிறாரு. ரத்தம் சிந்தி அவங்கள ரட்சித்து ஆலயத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அந்த ஆலயத்தில் அவங்க உட்காந்து 10-20 வருஷம் ஆகிய வரைக்கும் ஒரு விசுவாசியாக இருந்தால், அது 4 பேருக்கு புரோஜனம் இல்லாத இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? யாருக்குமே புரோஜனம் இல்லை. அது எதுக்குன்னா யூஸ் ஆகுமா? எதுக்குமே யூஸ் ஆகாது. அல்லேலூயா. அப்போ நாளுக்கெல்லாம் என்ன செய்யணும், அது வளர்ந்துக்கினே வரணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்துக்கினே வரணும். அதை சொல்ல பாருங்கள், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசிரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. பாருங்க, நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசிரியராக ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணமானது என்ன செய்யுது? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியாக ஏற்படுத்துச்சு. புரியுங்களா? இப்போ ஆசாரியன்னு எடுத்துங்க. ஆரோன் ஒரு யார்? ஆசாரியன். ஆரோன் ஆசாரியன் தானம்மா. இப்போ இந்த ஆரோன் ஆசாரியன் விட என்ன பண்ணுறாரு? சபை என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு? ஒரு காலகட்டத்தில் நிர்வாணப்படுத்திட்டார். புரியுங்களா? இந்த நிர்வாணப்படுத்துறது ஆரோனுக்கே தெரியாது, நான் சபையை நிர்வாணப்படுத்தி வச்சுருக்குன்னு. ஆனால் மோசே வந்து என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு சபையை. அப்போ ஆரோனுக்கிட்ட கேட்குறேன்னா, சபையை வந்து நிர்வாணப்படுத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவருக்கே தெரில, ஆரோனுக்கே நிர்வாணமாக இருக்குது. அப்போ ஏன் நிர்வாணம் ஆயிடுச்சுன்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்க? நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியாக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கு பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம வந்து பூரண குமாரனை போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? இயேசு போலே நம்ம இருக்கணும் ஆக்டிவிட்டிலாம். ஆனால் 10 வருஷம் சபைக்கு வந்து நம்ம எப்படி இருக்கிறோம்?
சொல்லுங்கள். வசனத்தில் நம்ம வளர்ச்சி இல்லாதனால, வளர்ச்சியில் முதிர்ச்சி இல்லாதனால, வளர்ச்சியில் நல்ல ஆராய்ச்சி இல்லாதனால, வளர்ச்சியில் தியானம் இல்லாதனால, வளர்ச்சி வசனத்துக்குள்ளே நல்ல இரவும் பகலும் அதை நாம் கவனிக்காதனால, வசனத்து மேலே நம்ம பசிதாக இல்லாதனால, வசனத்து மேலே நமக்கு நீதி இல்லாதனால, வசனம் தான் ஆத்துமாக்கு நம்மை புஷ்டி ஆக்கும், இந்த வசனம் தான் நம்மை பலப்படுத்தும், வசனம் தான் நம்மளை நடத்தும், வசனம் தான் நம்மளை குணமாக்கும், வசனம் தான் பிசாசுகளை துரத்த முடியும், வசனம் தான் வல்லமையாக இருக்கிறது, வசனம் தான் வானத்து பூமி சிருஷ்டித்தது. அந்த அளவுக்கு இல்லாதனால இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? பலவீனமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன செய்யணும்? பூரண குமாரனை என்ன செய்யுது? ஏற்படுத்துகிறது. வசனத்தினால நீங்கள் சபை என்ன பண்ணணும்? சத்தியத்தினாலே சபை வளரணும். வளர்ச்சி இல்லை. இன்னொரு வசனம் கூட வாசித்து பாருங்க. அங்கே கொலோசியர் 1:25 வாசிக்கிறோம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாக தெரியப்படுத்துகிறதற்கு பாருங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைவா இருந்தது, இப்போது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாகப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறோம் சபைக்கு. அல்லேலூயா. அப்போது என்ன உண்டாகுது? ஆதி காலங்களிலிருந்து தலைமுறைக்கும் வசனம் என்ன வந்தது? மறைவாக இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிற வரைக்கும், ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து பிறக்கிற நாட்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 42 தலைமுறை முடிஞ்சிச்சு. இந்த 42 தலைமுறைக்கும் வசனம் மறைவாக இருந்தது. வசனம் பூரணமாக யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. இன்றைக்கி வசனத்தை பூரணமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சபைகளுக்கு தேவ வசனத்தை பூரணமாக என்ன பண்ணுறாரு? தெரியப்படுத்துகிறாரு. ஆனால் என்ன பண்ணல? தெரியப்படுத்தினாலும் அந்த வசனத்துக்கு யாரும் என்ன பண்ண முடியல? நேரம் கொடுக்கறதில்ல. புரியுங்களா? அந்த வசனத்துக்கு செவி சாய்க்கிறதில்லை, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிதில்லை, அந்த வசனத்தை புரியுங்களா? வசனனாவே அவங்களுக்கு என்ன வந்தது? கசப்பாக இருக்குது. அல்லேலூயா. சிலருக்கு வசனங்கன்னா கசப்பாக இருக்குது. சிலவங்க வசனத்தை பேசினாவே ஐயோ அவர் ஏன் அழைச்சின்னு வந்தீங்க சபையில்? அல்லேலூயா. ஆண்டோடைய சத்தியத்தை பேசினா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை பேசினா எப்படி இருக்குது? அந்த ஊழியக்காரை புக் பண்ணுங்க, அடிக்கடிக்கு அந்த ஊழியக்காரை கொண்டு வாங்க சபைக்கு. ஏன்னா அவர் என்ன பேசுகிறாரு? ஆசீர்வாதங்களே பேசுகிறாரு. வசனத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தில் இருக்கிற ரகசியங்களை எடுத்து பேசுகிற ஊழியக்காரர்களுக்கு என்ன இல்லை? இன்றைக்கி கனம் இல்லை. புரியுங்களா? ஏன் அப்படின்னா வசனத்து மேலே இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வசனத்து மேலே யாருக்குன்னா இல்லை, வசனத்து மேலே பசிதாக இல்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு சோறு, உணவு, உடை, இருக்கிற இடம், ஆசீர்வாதம், சீக்கிரமாக நான் பண்ணோம், நம்ம ஒரு பில்டிங்கை கட்டணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணோம், சீக்கிரமாக பிள்ளைங்களை பெற்று எடுத்துக்கணும், சீக்கிரமாக என்ன பண்ணோம், வேகமாக நான் வளர்ந்துடணும், பெரிய ஆளாயிடணும், சர்ச்சைக்கு வந்து நான் என்ன பண்ணோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இதே தான் அவங்களுடைய உள்ளத்தில் ஓடுது தவிர, புரியுங்களா? கர்த்தருடைய வசனத்தில் இயேசு சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும், நல்ல கனி உள்ள ஜீவித்தை ஜீவிக்கணும், 4 பேருக்கு சாட்சியாக ஜீவிக்கணும், 4 பேருக்கு இடரில்லாத வாழ்க்கை வாழணும், 4 பேருக்கு முன்னாடி சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்ம ஆதாயம் செய்யணும், 4 பேருக்கு என்ன செய்யணும், நரகத்துக்கு போகிற மக்கள்லாம் திருப்பணும். அல்லேலூயா. அப்படி யாருக்குன்னா இருக்குதா? அப்படி சொன்னாவே என்ன பண்ண அந்த ஊழியக்காரன் 4 பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிங்க அப்படி சொல்லி தந்தால் அது கஷ்டமாக தெரியுது. அல்லேலூயா. 4 பேருக்கு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு சொன்னால் வந்து வாங்க இரவு ஜெபத்தை பண்ணலான்னா, ஐயோ அப்படிலாம் எனக்கு என்ன, நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும் 5 மணிக்கு, நான் என்ன பண்ணுறது? அல்லேலூயா. சண்டேக்கு நீங்கள் கரெக்ட் டைம் வந்துருங்கன்னா, ஐயோ அதுக்கு எங்களுக்கு என்ன பண்ண முடியாது, எப்பவுமே நான் வர மாதிரி 10 மணிக்கு தான் வருவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவங்க எப்படின்னா இருக்கிறாங்க, குழந்தையாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? குழந்தையாக. இந்த கூட்டம்லாம் வரிகள் என்ன பண்ணாது. நம்ம தேசத்தில் இப்படி நடத்துகிற சபைகள் வந்து அந்த ஆத்து மக்கள் எங்கே கொண்டு போக முடியாது. இம்மைக்காக தான் அவங்க வராங்க. எதுக்கு வராங்க? இம்மைக்காக. எதுக்கு? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக வராங்க. இன்றைக்கி ஆசீர்வாதத்துக்கு தான் சபை இருக்குது தவிர இன்றைக்கி மறுமைக்காகனா இல்லை. என்னுடைய ஆலயத்தை ரொம்ப குறைவாக பார்க்குறோம். சத்தியத்தை போதிக்கிற சபைகள் ரொம்ப குறைவு. அல்லேலூயா. சத்தியத்தை சொன்னால் அவங்க சத்துரு ஆகிடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை பேசக்கூடாது. என்ன பேசணும்? வெறும் ஆசீர்வாதத்தை நான் பேசினே இருந்தேன்னா அவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஓ நல்ல ஊழியக்காரி எனக்கு கிடச்சிருக்குது. அல்லேலூயா. 10 முறை எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் நான் சத்தியத்தை பேசுகிறேன், யார் ஃபோன் பண்ணுறாங்க? யாருமே ஃபோன் பண்ணுறதில்ல. அல்லேலூயா.
இன்றைக்கி கேரளாலேருந்து ஒரு ஐயா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லைன்னு அவர் 3 நாள் புக் பண்ணுறாரு. எங்கேருந்து? யூடியூப்பில் பார்த்துட்டு கேரளாலேருந்து புக் பண்ணுறாரு, நீங்கள் வாங்க ஐயான்னு. ஆந்திராலேருந்து பார்த்துட்டு ஒருத்தர் ஆந்திராவுக்கு புக் பண்ணுறாரு. ஒருத்தர் நாக்பூர்லேருந்து ஃபோன் பண்ணி 3 நாள் 72 மணி நேரம் ப்ரேயர் வைக்கிறாரு. எத்தனை நாள்? 72 ஹவர்ஸ் ப்ரேயரு. எங்கே வைக்கிறாரு? நாக்பூரில், மகாராஷ்டிரா பகுதியில். புரியுங்களா? இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி அந்தமானுக்கு கூப்பிட்றாரு. இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி மியான்மார் கூப்பிட்றாங்க. எங்கே? பர்மா கூப்பிட்றாங்க. ஏன் கூப்பிட்றாங்க? கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அங்கங்கே. அந்த ஊழியக்காரர்கள் சத்தியத்துக்காக நிற்கிறாங்க. சத்தியத்துக்காக ஆண்டவருக்காக நிற்கிற ஊழியக்காரர் ரொம்ப குறைவான ஊழியக்காரர். அல்லையா? உலகத்துக்காக, புரியுங்களா, இம்மைக்காக நிற்கிற ஊழியக்காரர்கள் அதிக ஆட்கள். அல்லையா? நிறைய இடத்துல போய் நான் சொல்லுவேன், வாங்க ஒரு 12 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். ஊழியர் கூடிகளில் ஒரு 72 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படின்னா, எந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறதில்ல? 72 மணி நேரமா? அப்படிலாம் நாங்கள் என்ன பண்ணதில்லை எங்கள் வாழ்க்கையில். 72 மணி நேரம் 3 நாள் யாரும் சாப்பிடாது இருக்கிறது, 3 இரவு தூங்காது யார் இருக்கிறது. அல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார். இரவெல்லாம் என்ன பண்ணார்? கண் விழித்து ஜெபம் பண்ணார். புரியுதுங்களா? அப்போ இயேசுவை நான் பின்பற்ற சொல்கிறாங்க. ஆனால் இயேசு சொன்னது யாருமே, இயேசு சொன்னார் என்னன்னு? பகலெல்லாம் ஊழியம் செய், இரவெல்லாம் ஜெபம் பண்ணுன்னு. ஆனால் எத்தனை ஊழியக்காரர் பகலெல்லாம் ஊழியம் செய்து இப்போ இரவெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்களா? எனக்கு ஆத்மா வேணும்னு சொல்கிறாங்க. ஆத்மாவை கொடுத்தா அந்த ஆத்மா என்ன பண்ணுறாங்க? குழந்தைய வச்சுக்கிறாங்க. ஏன் கஸ்டடியிலே இருக்கணும்? வேறு யாருடைய கஸ்டடி என்ன பண்ணக்கூடாது? அந்த விசுவாசம் போயிடக்கூடாது. புரியுங்களா? அது ஒரு நல்ல மெச்சூரிட்டியாக உருவாக்கி ஒரு 4 பேருக்கு ஊழியக்காரனை உருவாக்கணும், ஒரு நல்ல சீசனாக உருவாக்கணும். ஏசு என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நம்ம சொன்னார், நீங்கள் புறப்பட்ட சகல ஜாதிகளையும் விசுவாசி ஆக்கின சொன்னார், சீசராக்கின. எத்தனை சபைகள் சீசராக்குறாங்க? எத்தனை ஊழியக்காரர்கள் இயேசு சொன்ன வார்த்தை பின்பற்றுகிறாங்க? சொல்லுங்கள் யாராவது. நீங்கள் என்ன பண்ணுறாங்களா ஐயா? எங்கேயுமே சீசர்ன்றதே காணும். சீசராக சில சபைகளில் சில ஆலயத்துக்குள்ளே சீசத்துவம் நடக்கிறது. சிலவங்க பாரத்தோடு என்ன பண்ணுறாங்க? சீசரை உருவாக்குறாங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கிற விசுவாசம் வச்சு கடைசியில் அவங்க 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆன பிறகு அந்த விசுவாசம் என்ன வர்றாங்க? ஆரம்பத்தில் அச்சுக்கப்பட்டு விசுவாசம் உள்ளே வராங்க. 10 வருஷம் ஆன பிறகு அவிசுவாசம் மாறுறாங்க. என்ன வராங்க? 10 வருஷத்தில் என்ன மாறிடுறாங்க? விசுவாசிக்கலாம் என்ன மாறுறாங்க? அவிசுவாசம் மாறுறாங்க. 20ஆம் வருஷத்தில் வரும்போது அற்ப விசுவாசியம் மாறுறாங்க. அப்புறம் என்ன விசுவாசிங்கன்னா சாத்தானிக்க விசுவாசம் மாறிடுறாங்க. அல்லையா? அப்போ இவங்களை வச்சு என்ன பண்ண முடியாது? பாலுன்ற குழந்தைகளை வச்சு ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போய் இவங்களுக்காக என்ன பண்ண முடியாது? புதிய எருசலேமுக்குள்ள நுழைவு வைப்பாரா? மெச்சூரிட்டி ஆன நல்ல மணவாட்டினா என்ன? ஒரு மணவாட்டினா மணவாளனை என்ன பண்ணியிருக்கணும்? மணவாளனுடைய சித்தத்தை அறிஞ்சிருக்கணும். அல்லையா? மணவாளனுடைய குணத்தை அறிஞ்சு வேலை செய்யணும். மணவாளன் எப்படிப்பட்டவர், மணவாளனுடைய தகுதி என்ன, அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த பூமியில் என்ன பண்ணணும்? ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அந்த மணவாளனை போல வாழ்ந்து காட்டணும். அல்லையா? அதுக்கு தான் ஈக்குவலான நல்ல மணவாளனுக்கு மணவாட்டியாக மாற முடியும். மணவாளன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, ஆனால் மணவாட்டி குழந்தையாக இருக்குது. அதை வச்சு பொண்ணு என்ன பண்ண முடியுமா? நம்ம ஒரு நல்ல டாக்டர் படிச்சுட்டாங்க. அவங்க ஒரு டாக்டருக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு லேடிக்கு திருமணம் செய்கிறாங்க. அந்த அம்மா 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண முடியுமா? அவர் டாக்டர் படிச்சிருக்கிறாரு, அந்த பெண் வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்குது. அவங்கள வச்சு கல்யாணம் பண்ண முடியுமா? பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? அதுக்கு தகுதி இல்லை. அந்த டாக்டருக்கு ஏற்ற தகுதி அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கணும். அப்போது ஒரு சாதாரணமாக உலகத்தில் இவ்வளோ அறிவு பார்க்குறாங்கன்னா, இவ்வளோ புத்தியோடு செய்கிறாங்கன்னா, இவ்வளோ ஞானத்தோடு செய்கிறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறாருன்னா மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி கற்புள்ள கன்னியாக இருக்கணும், அப்புறம் புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கணும், குணசாலியாக ஸ்திரியாக இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும்? எந்த கரைத்தரை இல்லாத வாழ்ந்துருக்கணும். பூமியில் எப்படி இருந்திருக்கணும்? பரிசுத்தத்து மேலே இன்னும் பரிசுத்தமாக வாழ்ந்திருந்தால் தான் அவங்க தான் ஒரு என்ன மாற முடியும்? நல்ல ஒரு மனவாட்டியாக மாற முடியும். சும்மா எதுக்கு எடுத்துனா கோச்சின்னு போகிறாங்க, எதுக்கு எடுத்த பேதங்கள் இருக்கிறது, போராமல் இருக்கிறது, எரிச்சல் இருக்குது. 10 வருஷம் சபைக்கு வந்து சண்டை போட்டு கிடக்கிறாங்க. 10 வருஷம் சபைக்கு வந்து இயேசு பற்றி முழுமையாக தெரியல. அவங்கள வச்சு என்ன பண்ண முடியாது? பரலோகம் அவங்கள கட்டி எழுப்ப முடியாது. அல்லையா? அவங்க சொல்கிறா பாருங்கள். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எப்படி 2:10 வாசிக்கும் போது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர்
அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களால பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்து. அல்லேலூயா. அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவரே? சொல்லுங்கம்மா. தமக்காகவும் தம்மேலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவர் கேட்டதாக இருக்கிறது. அப்படின்னா அது அந்த உபத்திரவத்தினாலே ஒருத்தர் என்ன பண்ணிடலாம்? எவ்வளோ உபத்திரம் ஆண்டவருக்காக கிறிஸ்துக்காக நீ உபத்திரப்படுகிறாயோ அந்த உபத்திரம் என்ன பண்ணோம்? அவங்கள பூரணத்துக்குள்ளே கொண்டு வந்துடுது. இல்லையா? இன்றைக்கி கொஞ்சம் உபத்திரம் வந்தால் என்ன பண்ணுறது? ஆளை சர்ச்சை விட்டு ஓடி போடுறாங்க. அப்போ இவங்களை வச்சு என்ன பண்ண முடியாது ஆண்டவர்? சொல்லுங்கம்மா. இவங்களை வச்சு மனவாட்டியெல்லாம் மாற்றவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் உபத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துகிறது. அப்போ உபத்திரம் வர இடத்துல அவங்களை பூரணத்துக்குள்ள அந்த உபத்திரத்தை சகிக்கணும், அந்த உபத்திரத்தை ஏற்றுக்கொள்ளணும், அந்த உபத்திரத்தை தாங்கணும், அந்த உபத்திரத்திலே என்ன பண்ணணும்? நிற்கணும். அப்போ உபத்திரம் எவ்வளோ நாள் இருக்கும்? 10 நாள் இருக்கும். புரியுங்களா? எத்தனை நாள்? வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்த உபத்திரம் அவங்களுக்கு எத்தனை நாள் இருக்குமா? 10 நாள் இருக்குமா? எத்தனை நாள்? ஒரு 10 நாள் அந்த உபத்திரத்தை சகித்து கொள்ள முடியாமல் இருக்கிற எத்தனை விசுவாசிகள், எத்தனை விசுவாச சபையை விட்டு ஓடுறாங்க. ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா எனக்கு எதுவுமே வரக்கூடாது, ஒன்றே ஒன்று தான் வரணும். என்ன வரும்? ஆசீர்வாதம் மட்டும்தான். இல்லையா? எந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் பைபிளில் எல்லா ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? என்னம்மா இருக்குது? நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன இருக்குது? எந்த ஆசீர்வாதம் நீ பெறனா ஒரு நிபந்தனை இருக்குது. நிபந்தனை நிறைவேற்றாமல் நீ கீழ்ப்படியாமல் எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? உன் பிள்ளை கீழ்ப்படியலை, அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண முடியாது? நீ வாங்கி ஒரு பொருளை ஒரு பொருளை வாங்கித்தாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வாங்கித்தான்னு கேட்குது. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்கி தருவீங்களா? வாங்கி தர முடியாது. ஏன் அப்படின்னா நிபந்தனை வைக்கிறீங்க, கீழ்ப்படிப்பா ஃபஸ்ட் அப்படின்னு. அப்போ எந்த ஆசீர்வாதம் நிபந்தனை கீழே உட்காந்துருக்குது. புரியுங்களா? கிளாக்கை நீங்கள் பாருங்கள். கிளாக் எப்படி இருக்குது? இந்த கிளாக் எப்படி இருக்குது? எப்படிமா இருக்குது? சதுரமாக இருக்குதா, ரவுண்டாக இருக்குதா? ஏன் ரவுண்டாக இருக்குது? இந்த பூமி உருண்டையாக இருக்கிறனால தான் அது ரவுண்டாக வச்சுருக்கிறார் ஆண்டவர். இல்லையா? 360 டிகிரி அது என்ன பண்ணுது? இந்த பூமி 360 டிகிரியில் இருக்குது. எத்தனை டிகிரி? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குக்கு நீ கணக்கு போட்டு பாருங்கள். 360 4ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 90 டிகிரி. இல்லையா? 90 எவ்வளோ ஆகுது? 180. 180 360. அப்போது கிழக்கு, மேற்கு, வடக்கு தெருவுக்கு ஒவ்வொன்றுக்கும் எத்தனை டிகிரி? 90 டிகிரியில் இருக்குது. இல்லையா? அப்போது இந்த கிளாக் எப்படி இருக்குதுன்னா, புரியுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு அப்படியே என்ன பண்ணோம்? உபத்திரம் வரும். என்ன வரும்? உபத்திரம் முடிஞ்ச பிறகு என்ன வரும்? சோதனை வரும். என்ன வர? சோதனை. இப்போ ஆபிரகாமுக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு? ஃபஸ்ட் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குழந்தைய கொண்டு போய் எனக்கு என்ன பண்ணு? பலி செலுத்துன்னு சொன்னார் இல்லைங்களா? உன் பிள்ளைய எங்கே எனக்கு பலி கொடு அப்படின்னாரு. அப்போ அது உபத்திரம் இல்லையா? இல்லை, அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம்? உபத்திரம். ஏன்னா இப்போ ஆண்டவர் என்ன பண்ண குழந்தை கொடுத்தாரு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? இப்போ குழந்தைய கேட்குறாரு எனக்கு பலி. அப்போ அவருக்கு என்ன பண்ணிச்சு? அப்போ எங்கேருந்து நடந்து போகிறாரு? இங்கேருந்து அவர் மோரியா மலைக்கு நடந்து போகிற வரைக்கும் உபத்திரம். மனசில் என்னென்ன உபத்திரம் வந்திருக்கு யோசித்து பாருங்கள். குழந்தை பிள்ளையை கொடுத்தாரு, திடீர்னு கேட்குறாரு. புரியுங்களா? என்ன செய்கிறது நான் அப்படின்னு அந்த உபத்திரம் அவர் என்ன பண்ணியிருக்கோம்? புடமிட்டிருக்கோம். புரியுங்களா? அப்படியே என்ன பண்ணுறாரு? மோரியா மலையில் ஏறி அங்கே நிற்கும்போது சோதனை ஸ்டார்ட் ஆகுது. இல்லையா? சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்போது அந்த சோதனை வருது. புரியுங்களா? ஆண்டு சோதிக்கிறார், நீ எனக்கு பலி கொடுக்குறியா கொடுக்கலையா அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ பலியை செலுத்துகிறாரு. புரியுங்களா? அப்போ பலியை கத்தி ஓங்கும் போது ஆசீர்வாதம் வருது. என்ன வருது? இப்போ ஆசீர்வாதம் அவனை வந்து தொடங்குது. புரியுங்களா? அப்போது சோதனை உபத்திரம் ஆரம்பித்து சோதனையில் ஆகி மறுபடியும் ஆசீர்வாதம் வருது. ஒரு ஆசீர்வாதம் பெற்றிருக்கு மறுபடியும் என்ன வரும்? உபத்திரம் ஆரம்பித்து கிளாக் வைஸாக சோதனை உபத்திரத்தை மேற்கொண்டு சோதனை வரும். சோதனை மேற்கொண்ட ஆசீர்வாதம், மறுபடியும் உபத்திரம், சோதனை, ஆசீர்வாதம். இப்படி தான் கிளாக் வைஸாக வச்சுக்கிறாரு. எடுத்துருக்கு உனக்கு என்ன பண்ண முடியாது? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்புன்னு சொன்னார். எடுத்துருக்கு ஆசீர்வதித்தார். வந்து பார்த்தா காணாந்த தேசம் எப்படி இருக்குதுமா?
வனாந்தரமாக இருக்குது. புரியுங்களா? அப்போ உடனே எகிப்துக்கு போகிறான். அங்கே போய் உபத்திரம் சிக்கிறான். அல்லையா? அங்கே போனதுக்கு மனைவி வீட்டுன்னு போயிடுறாங்க. சோதனை வந்துச்சு. அது பிறகு அவன் மனைவி வெளியே தொத்துறன்றாங்க. புரியுங்களா? அப்போ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று என்ன பண்ண, ஆசீர்வாதம் எடுத்த பிறகு ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்துக்கு கீழே நிபந்தனைகளும் பாடுகளும் இல்லை உபத்திரங்களும் இல்லை சோதனைகள் இருக்குது. இதெல்லாம் மேற்கொண்டு போது என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். எடுத்த பிறகு ஆசீர்வாதம் கொடுப்பார் ஆண்டவர். எல்லாருக்குமே யாருமே நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் சொன்னார் தவிர, ஆனால் எடுத்த பிறகு ஆசீர்வதிக்கலை. அல்லையா? அப்போ என்ன, அது ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம் பாருங்கள், உபத்திரம். அப்போஸ்தலர் 14:22 சொல்லுது பாருங்கள். அந்த உபத்திரம் வரும்போது என்ன நடக்குது? சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்கள் புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். சீசருடைய மனதை திடப்படுத்தி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருங்க, அவர்கள் புத்தி சொல்கிறாரு. விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? நிலைத்திரு. அப்புறம் நிலைத்திருக்குன்னு அப்படி சொல்லிட்டு போகிறாரா? அவங்களுக்கு புத்தி சொல்லி, புரியுங்களா? நாம் அநேக உபத்திரங்கள், என்ன புத்தி சொல்கிறாரு? அந்த புத்தி என்னது? நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய். அப்போ உபத்திரங்கள் வழியாக தான் என்ன இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியுமா? புரியுங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சும்மா அப்படியே டக்குன்னு போக முடியாது. பிசாசு போட்டு என்ன பண்ணிவிடுவான்? ரட்சிக்கப்பட்ட பிறகு பிசாசை வந்து நிற்பான். புரியுங்களா? வெள்ளத்தை கொண்டு வந்து வச்ச பிறகு எதுன்னா வரும்? நம்ம எறும்பு வரும், அப்புறம் வரும். இப்போ என்ன பண்ண? வெள்ளத்தை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். நீ ரட்சிக்கப்பட்ட மாதிரி ரட்சிக்கப்பட்டவருக்கு நீ ஒரு வெள்ளமாக மாறுற. இப்போ உன்னை சுற்றி எப்பவுமே நான் ஒரு பிசாசு சுற்றினே இருப்பான் உன்னை பாவத்தில் தள்ளுறதுக்கு. யூதாசு ரட்சிக்கப்பட்டான். ஞானஸ்நானத்திற்கு பின்னாடி யார் சுற்றினே இருந்தது? யாருமா சுற்றுந்து? பிசாசு சுற்றினே இருந்தான். ஒரு நாள் பிசாசு உள்ளே போயிட்டான் திருவந்து எடுக்கும்போது. புரியுங்களா? 3 வருஷம் ஆண்டு பின்னாடியே சுற்றினே இருந்தான். பிசாசும் சுற்றுறான். கடைசியில் என்ன பண்ணிட்டான்? ஆண்டு சொன்ன வசனத்தெல்லாம் மறந்துட்டான். ஆண்டு சொன்னார், நீ காட்டி கொடுப்பா, நீ கொஞ்சம் எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாருன்னு 12 முறை சொல்கிறார். எத்தனை முறை? 12 முறை ஒரு மனுஷனுக்கு சொல்லி 12 முறை என்ன பண்ணலாமே தன் ஆத்மா காத்துக்க முடியல. கடைசியில் நரகத்தில் போய் விழுந்துட்டான். நாண்டு கொண்டு செத்துட்டான் அவன். அப்புறம் பேர் வந்து என்ன போச்சு? அவன் குடும்பத்தில் என்ன ஆகிட்டுருக்கோம்? இது மாதிரி ஒருத்தர் வந்தாருங்க, இயேசு கிட்ட தான் இருந்தார், விசுவாசி. அந்த விசுவாசி என்ன ஆச்சு? 3 வருஷம் கூடவே இருந்தார். புரியுங்களா? ஏதாவது கொடுப்பார்னு ஆசிரத்துக்காக நின்றுனே இருந்தான். புரியுங்களா? இயேசுவை பிடிச்சு கொள்ளாமல் என்ன பண்ணிட்டான்? இயேசுவை விட்டுட்டான். 30 வெள்ளை காசு வாங்கினான். ஆட்சி முடிவு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவனே தற்கொலை பண்ணிக்கினா. அவன் ஆத்மா நேராக எங்கே போவோம்? பாதாளத்துக்கு போயிடுச்சு. புரியுங்களா? இயேசு கூடவே இருந்து சான்ஸை விட்டுட்டான், கோட்டை விட்டுட்டான். புரியுங்களா? நல்லா தான் இருந்தான். புரியுங்களா? காரணம் என்ன? அவனுக்குள்ளே ஒரு பண ஆசை இருந்தது. அப்போ அந்த பண ஆசை அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அழிச்சிருக்கணும். ஆண்டவர் இப்படி தான் சான்ஸ் கொடுப்பார். சபையில் உட்கார வச்சு, உனக்குள்ளே இந்த கசப்பு இருக்குது, உனக்குள்ளே இந்த போராமல் இருக்குது, உனக்குள்ளே இந்த கோபம் இருக்குது. ஒன்று தான் பண ஆசை, ஒன்று தான் இருந்தது. என்ன இருந்தது? ஒரு பண ஆசை அவனை நரகத்து கொண்டு போயிடுச்சு. அனானியா சபைகளுக்குள்ளே பண ஆசை இருந்தது. பரிசுத்தாய் பெற்றுக்கினாங்க, ஆலயத்துக்கு வந்தாங்க. திடீர்னு ஆலயத்தில் விழுந்து கிடக்கிறாங்க, செத்து கிடக்கிறாங்க. காரணம் என்ன? பண ஆசை. அவங்களுக்குள்ள பண ஆசை இருந்ததுனால திடீர்னு என்ன ஆயிடுச்சு? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அப்போ அந்த பண ஆசை என்ன பண்ண? ஆசை பணம் 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 வேலைன்னு ஓடி கட்சியில் ஆத்மா இழந்துட்டாங்க. இல்லையா? லேண்டை விற்றாங்க, எல்லாம் விற்றாங்க. அவங்க சொந்த லேண்டு தான் விற்றாங்க. அவங்க சொந்த லேண்டு பணம் வந்தது, கோடிக்கணக்கில் வந்திருக்கலாம். அந்த பணம் அவங்கள என்ன பண்ணிச்சு? அவங்க பணமே அவங்கள நரகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆசை, பணம் ஆசை எல்லா தீமைக்கும். அப்போ பணம் தேவை, ஆசை இருக்கக்கூடாது. புரியுங்களா? எதை மேலே ஆசை இருக்கக்கூடாது. புரியுங்களா? ஆசைனா என்ன அர்த்தம்னா, புரியுங்களா? அதாவது ஆசைன்றது வந்து இயேசு மேலே மட்டும் தான் ஆசை இருக்கணும். நமக்கு ஆலயத்து மேலே ஆசை இருக்கணும், அப்புறம் யார் மேலே இருக்கணும்? ஜபத்து மேலே ஆசை இருக்கணும். புரியுங்களா? உபத்திரப்படுறீங்க, அது மேலே ஆசை இருக்கணும். ஐயோ, உபத்திரம் கொஞ்ச நாள் இருக்கட்டும், சகித்துக்கொள்கிறேன். இல்லையா? அப்போ அது மேலே ஒரு ஆசை இருக்கணும். நம்ம எது மேலே ஆசை இருந்தது? அவங்களுக்கு பணத்து மேலேயே ஆசை இருந்தது. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவன் குடும்பத்தில் பேர் வந்துச்சு. இந்த மாதிரி குடும்பமே என்ன ஆயிடுச்சு? நாண்டு கொண்டு செத்து கிடக்குது. இல்லையா? அது மாதிரி வேதத்தில் நிறைய பேர் என்ன ஆயிடுச்சு? ஆரம்பத்தில் ஓஹோன்னு வந்தாங்க. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுற நாட்கள் சபைக்கு ரொம்ப உற்சாகமாக வந்தாங்க. ஆனால் முடிவோ என்ன சம்பூரம் அடையாமல் முடிவோ என்ன ஆயிடுச்சு? தலைக்கீழாக மாறிடுச்சு. இல்லையா? ஒரு செடி வளருதுன்னா அந்த செடி வளரும் போது தண்ணி ஊற்றினே இருந்தால் அது ஆப்பிள் செடி. அந்த தண்ணி மேலே ஊற்றினே இருந்தால்
வாழ்க்கையில் அது என்ன பண்ணுது, மிகுந்த கனிகளை கொடுத்துக்கினே வருது. ஒரு வருஷம் இன்றைக்கி 100 ஆப்பிள் அறுத்துங்க, அடுத்த வருஷம் எத்தனை ஆப்பிள் அறுக்க முடியும்? நம்ம ஒரு 200 ஆப்பிள் அறுக்க முடியும். அப்புறம் 300 ஆப்பிள். நீ சர்ச்சுக்கு ஆரம்பத்தில் வந்த ஃபஸ்ட்டு வருஷம் வந்தால் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். 3வது வருஷம் எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணியிருக்கணும்? 30 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருக்கணும். 10வது வருஷம் எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணியிருக்கணும்? 1 ஹவர் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணுற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருந்திருக்கணும். 1 ஹவர் 40 நிமிஷம் உட்காந்து பைபிளை வாசித்திருக்கிற கெப்பாசிட்டி இருந்திருக்கணும். 10 வருஷம் சபைக்கு வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல, முழங்காலில் நிற்க முடியல, கை கால்லாம் வலிக்குது. புரியுதுங்களா? கை கால் வலிக்குது. அப்புறம் என்ன வலிக்குது? பலவீனப்படுறாங்க. ஏன் பலவீனப்பட்டானா, ஆண்டவர் உனக்கு 8 மணி நேரம் வேலை கொடுத்தாரு, 8 மணி நேரத்துக்கு மேலே செய்யணுங்கிற வேலையை. அப்போனா அவன் ஆட்டோமேட்டிக்காக இந்த சரீரத்தில் அதிகமான வேலை செய்யறதுன்னா ஆகும், பலவீனமாகிடும். அப்புறம் நம்மளை ஜெபம் பண்ண முடியாது. பிசாசுக்கு நம்மளை வெள்ள மாதிரி எடுத்துன்னு போயிடுவான். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். ஜெபம் பண்ண முடியாதனால நம்ம நிர்வாணப்படுத்திடுவான். நிர்வாணப்படுத்துறதுக்கு அவங்க சர்ச்சையே வந்துனே இருந்து டக்குன்னு நின்றுடுவாங்க. நம்ம நின்றுட்டிங்கன்னு கேட்டால் என்னால் என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியலம்மா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. நம்ம வரல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பலவீனம் ஆகிட்டு அப்படின்னு. ஏன் பலவீனம் ஆகிட்டேன்னா, நீ உன்னை யார் சொன்னது? 8 மணி நேரத்துக்கு மேலே யார் வேலை செய்ய சொன்னது? உனக்கு அந்த ஞானம் இல்லாத ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்குரியது கொடுக்குறோமா? தேவனுக்குரியது கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த ஞானமும் இல்லை, அந்த புத்தியும் இல்லை, அந்த விவேகம் இல்லை, அந்த நிதானம் இல்லை, அந்த நீதி இல்லை, அந்த நியாயம் இல்லை, எதுவுமே தெரியல. சும்மா அப்படியே பைபிள் தூக்கின்னு வர வேண்டியது. ஏதோ சர்ச்சில் எல்லாம் அலையலியோ சொன்னால் நானும் கூட சேர்த்து என்ன பண்ணுறேன், அலையலியோன்றேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, சோத்துறேன், எல்லாம் சோத்துறோம். அதுதான். என்ன வசனம் கேட்டேன், சண்டே மெசேஜ் என்ன கேட்டீங்க, உங்கள் பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னத்த தெரியும்? போன வாரம் சண்டை போட்டது மட்டும் எனக்கு தெரியும். அல்லையா? போன வாரம் ஏமாத்திட்டு அதாவது பொண்ணு அது தெரியும்னுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? இது பரலோகம் வந்து அப்படியே சும்மா உனக்கு அப்படியே திறந்து வச்சிருக்கிற திறவுகோலாக இருக்குது. பரலோகம் உனக்கு வாமா, அவனுக்கு உன்னை பரலோகத்தில் ஏற்று. பரலோகத்துக்கு போக நான் என்ன பண்ணோம் சொல்லுங்கம்மா? பரலோகத்துக்கு போன என்ன பண்ணணும்? இடுக்கமான வாசல். என்ன வாசல்? அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதில் போகிறவங்க சிலர் தான். எல்லாமே போயிடுறாங்க பரலோகத்துக்கு. எல்லாம் போனால் தான் ஆண்டவர் சித்தம். ஆனால் எல்லாம் போகிறதுக்கு பிசாசு விடுவானா? 10 வருஷம் நீ பிசாசுக்கிட்ட இருந்துட்டு திடீர்னு அதுலேருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தேன். உனக்கு ஆவியான அபிஷேகத்தை கொடுத்தாரு, உனக்கு வசந்த எழுதி கையில் கொடுத்தாரு, மேய்ப்பரை கையில் கொடுத்தாரு, அப்புறம் யாரும் கொடுத்தாரு? உபவாசம் கொடுத்துருக்காரு, ஜபம் கொடுத்துருக்காரு சபையில். இதெல்லாம் நீ கலந்து கொள்ளாமல் ஒரு ரட்சிக்கப்பட்டதை வச்சு கலந்து ஓட்டுனுக்கிற. அல்லையா? ரட்சிக்கப்பட்ட அப்படி என்ன பண்ணுறேன்? அப்புறம் உபவாசத்துக்கு வரதில்லை, இரவு ஜபத்துக்கு வரதில்லை, அப்புறம் பைபிள் ஸ்டடியில் வரதில்லை, எதுவுமே வரதில்லை. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதில்ல. அப்படின்னா அது அவனோட முடிவு என்னவா இருக்கும்? நரகம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. நரகத்துக்கு போகிறது யார்கிட்ட இருந்தது? நீ நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு போனால் யார்கிட்ட கொடுத்தாரு ஆண்டவர்? நரகத்துக்கு போகிறதா பரலோகத்துக்கு பார்த்து யார்கிட்ட இருக்குது? எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறார் ஆண்டவர். வாங்க நீங்கள் அப்படியே கட்டியமாக உனக்கு பிடிச்சி வச்சுருக்கிற, நீ பாவத்தில் விழ மாட்டே அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு ஆவியான உணர்த்துறாரு. பாவத்தை குறித்து, அப்புறம் நீதி குறித்து, அப்புறம் நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினே இருப்பார். பாவம் செய்த மகனே, அநீதி செய்யாத மகனே, அநியாயம் செய்யாதுன்னு சொல்லினே இருப்பார். நீ அநியாயம் செய்யணுங்கிற, அநீதி செய்கிற, பாவத்தில் விழுந்துடுற. புரியுங்களா? ஆவி என்ன பண்ணுவார்? கையில் பிடிச்ச வைப்பார். ஆவி யார் கையை என்ன பண்ணுறதில்ல? ஆவியன் கையில் புஷ்ண வச்சுக்கிறான் நம்மளை. சொல்லுங்கம்மா. நம்ம தாராளமாக விட்டுருக்கிறாரு. நமக்கே உணர்வு வரணும். ஓ, நமக்கு நம்மை காத்துக்கொள்ளத்துக்கு, நம் பிள்ளைகளை காத்துக்கொள்ளத்துக்கு, நம்ம மனைவியை காத்துக்கொள்ளத்துக்கு, நம்முடைய வீட்டாரை எப்படி காத்துக்கொள்ளணும். அன்றைக்கி நோவாடி குடும்பம் பரிசுத்தமாக இருந்தனால தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அல்லையா? ஆமாம், உலகமே பாவத்தில் இருந்தது. ஆனால் நோவா என்ன பண்ணார்? தன்னை பரிசுத்தமாக காத்துக்கினார், நீதிமானாக இருந்தார். அல்லையா? உத்தமனாக இருந்தார். வருகையில் போயிட்டார். அங்கே யோனாக்கு உத்தமான இருந்தார். அவர் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். குடும்பம் இருந்தது, ஆனாலும் கர்த்தரோடைய சஞ்சரித்ததுனால பரலோகம் போயிட்டான். அல்லையா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம்? சஞ்சரிக்கணும். புரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நம்ம என்ன செய்திருக்கணும்? நமக்கு இனிமேலுக்கு எல்லா கதி யார்? இயேசு ஒருவரே. ரட்சிக்கப்பட பின்னாடி நமக்கு தாய் தகப்பன் எல்லாம் அவங்க தான். என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ, என்னைக்கு உன்னை ஆண்டு உடன்படிக்கை பண்ணினாரோ, அவருடைய ரத்தத்தினால் உன்னை மீட்டாரோ, அவருடைய ரத்தத்தினால் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாரோ, நீ ஆண்டவர் விசுவாச ஞானசானி எடுத்தையோ, அன்னையினால்தான் யார் நீ? நீ கர்த்தருடைய பிள்ளை. யார் பிள்ளை? இப்போ கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரே சார்ந்து வாழணும். புரியுங்களா? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் நீ செய்யணும்.
கர்த்தர் சொன்னதெல்லாம் விட்டுவிட்டு இனி இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறது, நேரம் இல்லைன்றது, இனி எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, அப்புறம் லேட்டாக வர்றது, இஷ்டம் போல் வர்றது, இதெல்லாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, கீழ்ப்படியாதவங்களாக இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே. அவர் வந்து வழி தான் காட்டுவார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வழினா வேதம், சத்தியனா அந்த வேதம் சத்தியமாக மாற்றணும். வழினா என்னது, அவர் தான் வேதத்தை எழுதி கொடுத்தாரு, அதுதான் வழி காட்டும். வேதம் தான் நமக்கு வழி. வேறு என்ன வழி இருக்குது, வேறு எதனா வழி இருக்குதாப்பா பரலோகத்துக்கு போகிறதுக்கு? இந்த வேதத்தை முழுமையாக கற்றுக்கனா வழி காட்டும். கர்த்தருடைய வழி என்ன பண்ணுது, வேதமாக இருக்குது. அவர் வழி என்னவாக இருக்குது, வேதமாக இருக்குது. அந்த வேதம் அவருக்கு சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை நீ அறியும் போது சத்தியம் உன்னை விடுதலாக்கி நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அல்லையா? நீ வேதத்தை எழுதி கொடுத்த வேதத்தை மகத்தவங்களை விட்டுட்டு ஏதோ புத்தகத்தை வாசித்துக்குன்னு அந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த யூடியூப்பில் பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அவர் அப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார், அவர் இப்படி பேசினார், இதே சொல்லி என்ன பண்ணுறேன், காலத்தை ஓட்டி ஆத்மா கெட்டு போயிடுது. கெட்டு போன ஆத்மா எங்கே போவாது, வரலாம் போவாது. ஏன் கெட்டுச்சு, நீ தேவையில்லாம் பார்த்துனுத. உனக்கு என்ன பார்க்கணும், வேதத்தை பார்க்கணும். வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம், வேதம் தான் சத்தியம், சத்தியம் தான் இயேசு. அப்போ இயேசுவை பார்க்கணுன்னா வேதத்துக்குள்ளே தான் பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே என்ன பண்ண முடியாது இயேசுவை. இயேசு அந்த ஆந்திராவில் இருக்கிறாரு, இல்லை டெல்லியில் இருக்கிறார் இயேசு, அந்த மீட்டிங்கில் இருக்கிறாரு, இந்த மீட்டிங்கில் இருக்கிறாருன்னு இயேசு சொல்லிக்கிறாரு எங்காவது? இயேசு அங்கே இருக்கிறா இங்கே இருக்கிறா சொன்னார். என்ன சொன்னார் இயேசு? நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன்ப்பா, என் வார்த்தை உனக்குள்ளே இருந்தால் நான் உனக்குள்ளே வந்துட்டேன். நீயே என்ன மாறுற, கோயிலாக மாறுற. கோயிலாக என்ன பண்ண, நீயே கோயில், நீயே ஆலயம், நீயே என்னன்று அவருடைய சரீரம், நீயே என்ன இருக்கிற, பரிசுத்தமாக இருக்கு. அப்போது இயேசு உள்ளே வந்து உனக்குள்ளே என்ன பண்ண, வாசம் பண்ணணும். அல்லையா? அதை தான் வந்து பூரணமாகத்திலே நம்ம என்ன பண்ணோம், கடந்து போவோமாகன்னு வாசித்தோம். அல்லையா? அடுத்த வாசம் நான் சொல்லுது பாருங்கள், 2 Corinthians 7:1 வாசிங்க. அடுத்தது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்போ என்ன சொல்ல பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க. அப்போது அசுசி எங்கே இருக்குது, உன்னுடைய மாம்சத்தில், நம்முடைய மாம்சத்திலையும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யணும். அப்போது பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக இருங்கன்னா, அப்போ பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோடு என்ன பண்ண, பூரணத்துக்குள்ளே கொண்டு வரணும். அல்லையா? எங்கே கொண்டு வரணும், பூரணத்தில் கொண்டு வரணும். எதை கொண்டு வரணும், பரிசுத்தத்தை. புரியுங்களா? நேற்று நான் வந்து கோபம் என்கிட்ட 30% இருந்தது. எத்தனை பர்சன்ட்டு? கோபம் 30% இருந்தால் சாந்தம் எத்தனை % இருக்கும்? ஒரு மனுஷனுள்ள கோபம் 30% இருந்தால் சாந்தம் எத்தனை % இருக்கும்? 70% இருக்கணும். அப்போது கோபம் வந்து அந்த 30% அழிஞ்சிட்டா சாந்தம் எத்தனை % ஆயிடுது? 100% ஆயிடுது. அதுக்கு பேர் என்னது, பரிசுத்தம். புரியுங்களா? ஃபஸ்ட்டு என்கிட்ட கோபம் இருந்தது, கொஞ்சம் கோபம் 30% இருந்தது. ஃபஸ்ட்டு 100% கோபம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன், சாந்தத்தை உள்ளே தள்ளிக்கினே இருக்கும்போது கோபம் என்ன பண்ணிது, ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு சாந்தம் 30% ஆயிடுச்சு, அப்புறம் அது 60% ஆயிடுச்சு, அப்புறம் 100% ஆயிடுச்சு. இப்போ சாந்தம் 100% வந்துடுச்சு. அப்போது அந்த இடத்துல கோபம் என்ன பண்ணாது, கோபம் அங்கே வேலை செய்யாது. இல்லையா? ஏன் வேலை செய்யாதுன்னா, சாந்தத்தை கொண்டு போய் எங்கே வச்சுட்டேன், உள்ளே வச்சுருக்கிறேன். அப்போ நல்ல நிலத்தில் ஒரு விதை போட்டால் அந்த விதை உணர்வடைந்து 30, 60, 100 பலன் கொடுக்கும். புரியுங்களா? அப்போது வசனத்தை உள்ளே போட்டால் அது என்ன விதையை கொடுக்கும், என்ன பலன் கொடுக்கும்? அன்பு கொடுக்கும், சாந்தத்தை கொடுக்கும், இச்சை அடக்கத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், அப்புறம் பொறுமை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும், அப்புறம் தயவு கொடுக்கும். இது வந்து வளரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ வேதத்தை வாசிக்க, தியானிக்க, தியானம் பண்ண வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்க நீ பரிசுத்தத்தில் அப்படியே பூர்ணமாற. அப்புறம் கீழ்ப்படுதல் 100 மடங்கு கீழ்ப்படுதல் இருக்கணும். புரியுங்களா? அங்கே கீழ்ப்படுதலுக்கு எதிர்ப்பாக இருக்குது என்னது, கீழ்ப்படுதலுக்கு எதிர்ப்பு என்னது, கீழ்ப்படுதலுக்கு எதிர்ப்பு
கீழ்ப்படியாமை. இப்போ கீழ்ப்படியாமல் இருந்தால் வரிகளுக்கு போக முடியாது. புரியுங்களா? நீ உன் கணவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அப்போ நீ சாட்சியாக இருக்குன்னு அர்த்தம். நீ ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், புருஷன் ஆண்டவர் கீழ்ப்படின்னு அர்த்தம். சபைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அப்போ நீ ஆண்டவர் கீழ்ப்படின்னு அர்த்தம். இல்லையா? பிள்ளைக்கு பெற்றோர் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில் வளர்ந்துனே இருக்கணும். புரியுங்களா? அப்போது சரீரத்தில் உண்டான அசுசியங்களும் ஆத்மாவில் உண்டான அசுசியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண சுத்திகரிச்சுக்கினே இருக்கணும். புரியுங்களா? விடாமல் என்ன பண்ண முயற்சி எடுக்கணுமே, எடுக்கக்கூடாதா? உங்கள் பாத்திரத்தை தினந்தோறும் சுத்தமான எப்படி இருக்கும்? பலன்னு இருக்கும். அது மாதிரி நம்முடைய ஆவி ஆத்மஸ்தத்தை என்ன செய்யணும்? உள்ளே என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு. உங்களுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்குள்ளே என்ன அன்பு எவ்வளோ இருக்குது, சமாதானம் எவ்வளோ இருக்குது, தாழ்மை எவ்வளோ இருக்குது, கீழ்ப்படிதல் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீ அதை உள்ளே அப்படியே வச்சுருந்தா என்ன பண்ண முடியாது? உனக்குள்ள ஒரு கோபத்தை நீ உள்ளே வச்சா அது என்ன பண்ணாது? உன்னை வரைக்கும் தடுத்துரும். கோபக்காரனுக்கு தோழன் ஆகாத. அப்போ கோபக்காரனுக்கு தோழன். அப்போ ஒரு கோபக்காரனை எதுவுமே பரலத்தை வைப்பார் ஆண்டவர். இங்கே பூமியில் 24 மணி கோபப்படுற அவனை கொண்டு போய் பரலத்தை வச்சா என்ன ஆகும்? அப்போ கோபக்காரன் எங்கே போனால் நரகத்தை தான் போகணும். வேற வழி கிடையாது. அப்போ கோபக்காரனா நம்ம என்ன பண்ணோம்? கோபத்துக்கு எதிர்ப்பினது சாந்தம், தாழ்மை. அல்லையா? ஏசனா சொன்னார், என்னுடைய தாழ்மையும் என்னுடைய சாந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு, என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கன்னாரு. அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் ஆலயத்தை இதுக்காக தான் ஆலயத்தை கொடுத்தாரு. ஒரு சபை எதுக்காக கொடுத்தாரு? ஒரு ஆலயம் எதுக்காக கொடுத்தாருன்னா, நமக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஏன் கொண்டு வந்து அதில் வைக்கிறாருன்னா, நம்ம ஆவியில் என்ன பண்ணிடுறோம்? பரிசுத்தத்து மேலே இன்னும் பரிசுத்தம், நீதி மேலே இன்னும் நீதியும், அன்பு மேலே இன்னும் அன்பு, பூரண அன்பு, பூரண விசுவாசம், பூரண பொறுமை, பூரண தயவு, இதெல்லாம் வந்துக்கினே வரும். அல்லையா? இது ஒரே நாளில் வளரும். ஒரே நாளில் வளருமா? ஒரு குழந்தை இன்றைக்கி பிறந்துச்சு, நாளைக்கு அது 60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி பிறந்து ஒரு வயசு, நாளைக்கு டக்குன்னு 60 வயசாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கம்மா. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து கொடுத்துனே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை வளருது. இயேசு கிறிஸ்து அப்படியே வளர்ந்து டக்குன்னு என்ன பண்ணல, பிறந்தார், டக்குன்னு அவர் 12 வயசு ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தா 30 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் 3 வருஷத்தில் ஓடித்து முடிச்சுட்டு போயிட்டார். அப்படியே பண்ணார். சொல்லுங்கம்மா. அந்த குழந்தை அவர் பிறந்து குழந்தைக்கு எவ்வளோ நாள் கேப் கொடுக்கணும்? 30 வருஷம் அவர் என்ன பண்ணார்? பொறுத்து இருந்தார், ஊழியத்துக்காக காத்துனே இருந்தார். 30 வருஷம் முடிஞ்ச பிறகு அவர் நல்லா பலப்பட்ட பிறகு பூரண புருஷர் ஆன பிறகு தான் எங்கே வராரு? ஊழியத்துக்கு வராரு. புரியுங்களா? நம்ம குழந்தைய எதுங்கனே ஊழியத்துக்கு வந்துடுறோம். குழந்தைய எடுத்து போய் ஊழியக்காரன் ஆக்குனா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைய எடுத்து கொண்டு போய் ஊழியக்காரனை மாற்றினான்னு, அவர் சரீரத்தில் வளர்ந்துருக்கிறாரு, உலகத்தில் நிறைய படிச்சிருக்கிறாரு, ஆனால் அவர் கொண்டு வந்து குழந்தையாக இருக்கிறாரு. அவருக்கு சமாதானம் என்னன்னு தெரில. 2 பேரும் சமாதானப்படுத்த தெரில, 4 பேருக்கு பொறுமையாக இருக்க சொல்ல தெரில. அது பொறுமை எப்படி உருவாகணும் அது கற்றுக் கொடுக்க முடியல. கோபத்தை எப்படி அடக்கணும்னு அது சொல்லி தரல. இப்போ இச்சை அடக்கணும் என்னன்னு சொல்ல தெரியல. புரியுங்களா? அவர் பாஸ் ஆகிட்டார். என்ன ஆகும்? 3 சபை கரைப்பட்டு போயிடுது. இல்லையா? 3 சபை நிலைத்து இருக்கிறதில்ல. ஏன் நிலைத்து இருக்குன்னா அவரே எப்படிங்கிறாரு? அவரே சண்டை போட்டு கிடக்கிறாரு. இல்லையா? அவரே கோவப்படுறாருன்னா எப்படி சபை வளரும்? அங்கே வசனங்க இது 4:11 வாசிங்க. எபேசு 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு? ஒரு பூரண புருஷர். என்ன புருஷர்? பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் அப்படின்றாரு. அப்போ நம்ம ஒரே நாளில் பூரண புருஷர் வந்துடுறோம். ஒரே நாளில் வந்துடுறோம். பூரண புருஷர் வந்த பிறகு தான் 13ஆம் வசனம் வாசிங்க. 12 வாசிங்க. 12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பாருங்க. இப்போ நான் பூரண புருஷன் ஆன பிறகு அவங்க என்ன மாறிட்டாங்க? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பண்ண பொருட்டு சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு. பாருங்க, சபை பக்தி விருத்தி அடைவதற்கு அவர் சிலரை யாரே அந்த பூரண புருஷனா இருக்கிறாங்க பாரு,
இவங்கள தான் சிலரை அப்போஸ்தலனாக, அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், தீர்க்கதரிசிகளாக, சிலரை சில சுவிசேஷகராகவும், சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராகவும், சில மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார். அப்போ ஏற்படுத்தலாம். இப்போ பூரண புருஷனே இல்லை. இவங்க பூரண புருஷனா என்ன? அவன் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, நான் புருஷனானேன், அப்போ நான் குழந்தைகள்லாம் ஒழித்து விட்டேன்றார். நான் குழந்தையாக இருந்தேன், அப்போ நான் எல்லோரும் அடிச்சிருந்தேன், திட்டினிருந்தேன், வாக்குவாதம் பண்ணேன், சபைக்கு என்ன பண்ணேன், ஸ்ரீசர்கள் போய் அடித்தவன், ஜெயிலில் கொண்டு போய் தள்ளலாம், அது பண்ண இது பண்ண எல்லாமே பண்ணன்றாரு. அது எல்லாம் குழந்தைன்றாரு. ஆனால் நான் புருஷனாகும் போது நான் குழந்தைக்குள்ள என்ன பண்ணிட்டேன்? 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தை பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன். பாருங்க, குழந்தைக்குள்ள நான் ஒழித்து விட்டேன். புருஷன் ஆகணும். இப்போ பூரண புருஷன் ஆகாத ஒருத்தர் அப்படியே மேய்ப்பன் ஆகிட்டார், ஒருத்தர் அப்போஸ்தலன் ஆகிட்டார், ஒருத்தர் தீர்க்கதரிசி ஆகிட்டார். அவங்க என்ன பண்ணுவாங்க? புருஷன் ஆகலை. ஒரு குழந்தைய ஊழியக்காராகிட்ட எப்படிமா இருக்கும்? அந்த குழந்தை என்ன பேசும்? ஐயோ சோறு இல்லை, அதுக்காக நான் டைம் ஆயிடுச்சிங்க, ஐயோ சுகர் ஆயிடுச்சு, 12 மணிக்கு நான் சாப்பிட்டு ஆகணும், நான் என்ன பண்ணோம், பலவீனமாக இருக்கிறேன். இதே சர்ச்சில் பேசின்னு இருப்பாங்க. ஆறு மேய்ப்பர் எனக்கு தலைவலின்னு பேசுனா, அப்போ மந்தைகள் என்ன பண்ணோம்? இந்த மேய்ப்பனுக்கே இவ்வளோ தலைவலி இருந்தால் அப்போ இந்த மேய்ப்பனை எங்களால் என்ன பண்ண முடியாது? அவர் ஜெபம் பண்ண முடியுமா? அப்போ நம்ம தான் மேய்ப்பனுக்காக ஜெபம் பண்ணிக்கணும், இல்லையா? மேய்ப்பனே சொல்கிறாரு, நான் எனக்கு 10,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா, அப்போ சபை விசுவாசம் எப்படி இருக்கும்? மேய்ப்பனே சொல்கிறாரு, என்னால் என்ன பண்ணல, நின்று ஜெபம் பண்ணவே முடியல, 1 மணி நேரம் என்ன பண்ணல சொல்லுங்கள், என்னால் ஜெபம் பண்ணவே முடியல. அப்போ விசுவாசிக்கிட்ட நீ பேசிட்டு பிறகு அதுக்கு என்ன பண்ணோம்? சர்ச் விட்டு ஓடிடும், இல்லையா? ஏன் ஓடிச்சுன்னா உன்னாலே என்ன பண்ண முடியல, டம்புச்சு, உன்னால் நிற்க முடியல. அது எப்படி நிற்கும்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உன் வீட்டையே நடத்த தெரியாது, என்ன பண்ண முடியாது, சபை எப்படி நடத்த முடியும் அப்படின்றாரு, இல்லையா? வீட்டிலே 1000 ப்ராப்ளம் வச்சுக்கின்னுக்கிறேன், வீட்டு ப்ராப்ளத்தை 1000 ப்ராப்ளம் வச்சுக்கனா அப்போ அவன் மனம் திரும்புவான். அப்போ ஒரு பூரண புருஷராக ஆகணும்னா அவனுக்குள்ள விசுவாசம் அப்புறம் அன்பு, இது 2த்துல தான் இருக்கணும். விசுவாசம் அறிவில் ஒருமனப்பட்டு அப்புறம் அவங்க நிறைவான வளர்ச்சி வரும், பூரண புருஷராக மாறுறாங்க, இல்லையா? என்ன வசனம்? நிறைவான வளர்ச்சி இருந்தால் தான் பூரண புருஷர். பூரண புருஷத்தை சபை பக்தி விருத்திக்கு என்ன பண்ண முடியும்? அவங்கள கொண்டு வர முடியும். புரியுங்களா? நம்மளும் பூரண புருஷன் ஆகணும். விசுவாசிகள் என்ன பண்ணுது? குழந்தை மாதிரியே இருந்தால் அவங்களும் பூரண புருஷனாக இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாதுப்பா, நீ பூரணம் ஆகும்படி கடந்து போவோமாக, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுது? அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.